பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு காலமும் இந்த மனித வாழ்வை பொறுத்தவரை நாம் கடந்து வருகின்றோம், நகர்ந்து வருகின்றோம். வினையோ விதியோ நாம் செய்ததை யார் கூடயும் கெடுக்கவில்லை, யார் நிம்மதியும் குலைக்கவில்லை. கடுமையாக போராடினும் போட்டு ஒரு நல்ல விளைவை நோக்கி நகரவில்லை. நல்ல மனைவி, நல்ல கணவன் அமைந்து கூட நிம்மதி இல்லை. நல்ல பிள்ளைகள் பெற்று கூட பெருமை இல்லை. நல்ல தொழில் இருந்தும் கூட நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டமாக அமைந்து விடுகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலமும் அவ்வாறு இருக்காதுங்க. என்னோட ஜோதிட அனுபவத்துல ஒரு வட்டம் மாதிரி வாழ்க்கை, மேலிருப்பவன் கீழும் கீழிருப்பவன் மேலும் நகர்வது இயற்கை தானே. அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதம், அந்த வகையில பார்க்கும்போது பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம், மாதங்களில் நான் மார்கழி என்று மாதவன் சொல்கிற அற்புதமான ஒரு காலகட்டம். இது எவ்வாறு இருக்கும்? சனி பகவானுடைய பாத்தீங்கன்னா பக்ரமாகி பக்ர நிவர்த்தியுமாகி விட்டார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரகதி இருக்கின்றார். இந்த மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும்? தனுசுவை பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்தவர் அர்த்தாசிரம சனியாக மாறி அற்புதமான ஒரு குரு நிலையில் இருந்தார். சனி பகவானும் ஒரு குரு நிலையில் இருந்து அற்புதமான ஒரு பாடத்தை நடத்தி தான் நகர்ந்திருக்கின்றார். அனுபவம் கையில் இருக்கு இல்லையா? இருளை கிழிக்கின்ற ஒரு தீபம் தானே அந்த தீபம் போதான சனி பகவான். அந்த வகையில தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கும் பார்க்கலாம். தனுசு ராசி இருக்கக்கூடிய மூலம், தனுசு ராசி இருக்கக்கூடிய போராடம், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதம். தனுசு ராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு காலங்க. சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டிற்கும் இழந்த நிம்மதியை திரும்ப பெறுகிற ஒரு காலமாக இந்த மார்கழி மாதம் அமையுமானா கண்டிப்பா அமையும். இந்த 2025 கடைசி மாதம் மார்கழி தானே. அது மட்டும் கிடையாது, எதிர்காலம் 2026 எதிர்கொள்ளக்கூடிய மாதமும் இந்த மார்கழி மாதம். அந்த வகையில பார்க்கும்போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன், பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், அதே நேரம் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், களத்திரகாரகன் சுக்கிரன், ராசியின் அதிபதி குருவும் 2, 3ஆம் அதிபதி சனியும் பார்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதே நேரம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பக்ரமாகி பக்ர நிவர்த்தியுமாகி விட்டார். இப்ப அவர் சகாய சனியாக பலன் தருகின்றார். அதே நேரத்துல பார்க்கும்போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 4 கிரகங்கள் நகர்ந்து விட்டன. விருச்சிகத்திலிருந்து தனுசு நிலைக்கு 4 கிரகங்கள் நகர்ந்து வந்து விட்ட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை தடைகளை தகர்த்து வெற்றியும் புதிய நம்பிக்கையும் புதிய தெம்பும் பெறுகின்ற ஒரு காலம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இதயத்துல ஒரு நல்ல நிலை வரணும், ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்னா அருமையான ஒரு கடன். தெய்வ பலம், மனோபலம், 3 பலத்தையும் இழந்து போராடிய உங்களுக்கு சிலரெல்லாம் வீட்டை விட்டு ஏதோ சூழ்நிலை காரணமாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். குடும்பத்தை பிரிந்து மிக கொடுமையான ஒரு சூழ்நிலையை சந்திருக்கலாம். அந்த நிலை மாறும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணி அந்த வேலையில தடை இருக்கலாம். சில நல்ல வேலையில் இருந்தாங்க கூட மனதுக்கேற்ற வேலை இல்லாமல் இருக்கலாம். சிலரெல்லாம் இடத்தை விட்டு வெளி மாநிலம், வெளிநாடுகளில் சென்று தவித்து இருக்கலாம். அந்த நிலையெல்லாம் மாறுகின்ற அற்புதமான ஒரு தருணம். காரணம் என்ன? புதிய தெம்பும் தைரியமும் குடிபுகின்ற ஒரு காலகட்டம். குறிப்பா பார்க்க போனீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தராத தீர்க்க முடியாத பிரச்சனை கூட தீர்க்கக்கூடிய நேரம் தாங்க கிரகங்கள் சொல்லு. அதாவது நிம்மதி தராததை நிம்மதி தருவதற்கும் தீர முடியாத பிரச்சனை தீர்ப்பதற்குமான ஒரு காலமாகத்தான் இந்த மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு அமைகின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா நெருக்கடிகள் குறைந்து குடும்பத்துல மகிழ்ச்சியும் பூரிப்பும் பெருமையும் உண்டாகும். குறிப்பா பாத்தீங்கன்னா ராசி அதிபதி யார் மற்றும் 4ஆம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். குருவை பொறுத்த வரைக்கும் 5, 12ஆம் அதிபதியான செவ்வாயின் பார்வை பெறுவதனால சிறப்பான ஒரு யோகத்தை பெறுகின்றீர்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசிக்கு 7, 10 அதிபதி புதன், பாக்கியாதிபதி சூரியனுடன் இணைந்து புத ஆதிக்க யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம். அதாவது இந்த கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமே ஒவ்வொரு திசையில் இருந்து வாழ்வை ஒரு போர்க்களமாகிய வாக்கிய காலம் மாறி இந்த அற்புதமான புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். ஒரு மனிதனை பார்த்த வரைக்கும் எந்த யோகம் இருந்தாலும் இந்த யோகம் வேணும். ஏன்னா ஒரு மனிதனை ஈர்க்க வேண்டும், பகைவனும் நம்மை பார்த்து பணிந்து செல்ல வேண்டும். சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கடையா இருக்கட்டும், ஒரு நிறுவனமா இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும், அவர்கள் பக்கம் தான் காற்று வீசும். அந்த காற்று நம் பக்கம் திரும்பாதான் என காத்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலை போகும் வாழ்க்கையில. அதுதான் இந்த புத ஆதித்ய யோகம். அதே நேரம் தடைகள் தாமதங்கள் அகலும். தனுசு ராசியின் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அதே நேரம் குருவை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தன் அதிபதி பாத்தீங்கன்னா சூரியன். அந்த குருவும் சூரியனும் ஆத்மகரகன் சூரியனும் இணைந்து ஒரு அற்புதமான நிலையை தருகின்றார்கள். அதுதான் சம சப்தமாமா பார்ப்பதனால ஒரு அற்புதமான யோகங்க. புத ஆதித்ய யோகம் மட்டுமல்ல, சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம்.
தாய் இழந்து தந்தையை இழந்து உறவிழந்து கலங்கியவங்களுக்கு எல்லாம் இந்த சிவராஜ் யோகம் யாரோ எங்கோ இருந்து ஒரு உதவிகரம் ஈட்டுகின்ற அற்புதமான ஒரு காலமாகத்தான் இந்த மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு அமைகின்றது. சொத்துக்கள் வாங்குவதற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் அற்புதமான ஒரு யோகமான கட்டம் இந்த காலகட்டம். உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஒரு காரணமாகவும் அமைகின்றது. அதே நேரத்துல ராசிக்கு ஆத்மகாரகன் என்று சொல்ற சூரியன் 2, 3ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து அற்புதமான யோக பலனை தருகின்ற ஒரு காலகட்டமும் இந்த கவலையே பட வேண்டாம். சிந்திய கண்ணீருக்கு பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு அமைகின்றது. அதே நேரத்தை பாத்தீங்கன்னா அடி வைத்த ஒரு பயம், நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டம், என்ன செய்வது என்ற ஒரு நிலைதான். எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலை இருப்பதனால தயவு செய்து இந்த மார்கழி மாதத்தை ஒரு அழகான ஒரு பரிகாரம் தான். நமக்கு எல்லாம் தெரியும், பெருமாள் ஆலயத்துல ஆண்டாள் சன்னிதானம் தெரியும். எத்தனை பேர் அங்க நின்று மனமுருக பிரார்த்தனை பண்றீங்கன்னு தெரியாது. என்னுடைய அனுபவத்தை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்கும் மனதில் நிம்மதி கிடைப்பதற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் மனோதைரியம் பெறுவதற்கும் ஆண்டாள் சன்னிதானம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி தீபம் ஏற்றி மகிழுங்கள். அது பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் ஒருவரை கொடுப்பார். இவர் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது, இவர் தடுத்து விட்டால் யாரும் கொடுக்க முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவானால் கடுமையான சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து வந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் அதே சனி பகவான் பாத்தீங்கன்னா சகாய சனியாக வருவதனால ஆண்டாளின் அருள் இருந்தாலே போதும் வெற்றியை நோக்கி நகர்ந்து விடுகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு.